hello வணக்கம் வெல்கம் பேக் டு Annie's Little World. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கனவா வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல வந்துட்டு ஒரு 2 சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய் இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டை ஏலக்காய் பொரிஞ்சு வரும்போது அது கூட ஒரு 10 சின்ன உள்ளி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன உள்ளி ஒரு பாதி வெந்து வந்ததும் அதில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு பாதி பங்கு வதங்கி வந்த உடனே இதில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நம்ம முதவே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரிஞ்சிரும். அதனால நம்ம இந்த வெங்காயம் வந்து ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வதக்கினா கண்டிப்பாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வத்தல் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி நான் வதக்கிக்கிறேன். இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு 250 கிராம்ஸ் கனவா மீன் வந்துட்டு கட் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கனவா மீனில் வந்து எல்லா மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கனவா மீன்லேருந்து எப்படியும் நமக்கு வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் நம்ம நிறையா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ இந்த கனவா மீனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸோ இதை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணும்போதே நமக்கு தண்ணி எல்லாம் வற்றி நமக்கு கனவா மீன் வந்து நல்லா குக் ஆகி கிடச்சிடும். ஃபைனலாக இதில் வந்துட்டு நான் கருவேப்பிலை ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்துட்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இறக்கி வைக்கிற டைமில் இதில் வந்துட்டு சின்னதாக சாப் பண்ணால் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்குவிட் ரோஸ்ட் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you. Thanks for watching my video.